ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சபாயா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் பிரியாணி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். சிக்கன் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எலும்போடையும் சேர்த்துக்கலாம், ஏன்னா பிரியாணிக்கு நம்ம எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் தயிர், அப்புறம் தக்காளி, ஒரு பெரிய தக்காளியை குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேரட், பீன்ஸ், அப்புறம் பட்டாணி, இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அப்புறம் உப்பு, அப்புறம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ரெண்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன், புளிப்புக்கு ஏற்ற மாதிரி லெமன். பிரியாணிக்கு நம்ம கறி எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த கறியை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது சிக்கன் ஊறினா தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும், அதனால தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அப்புறம் உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நேரம், ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது ஊறிடும். ஸோ அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த சிக்கன் சாஃப்ட்னஸ் கிடைக்கும், அதனால தான். இப்போ இது கூட புளிப்புக்கு கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக ஆஃப் லெமனும் சேர்க்க வேண்டாம், சும்மா ஜஸ்ட் 1/4 இது சேர்த்தா போதும். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்கிறது, நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நூடுல்ஸை வேக வச்சுக்கோங்க. ஒரு தண்ணியில் நூடுல்ஸை உடச்சி சேர்த்து, நான் 2 பாக்கெட் அளவுக்கு நூடுல்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதில் உப்பு தேவையான அளவு சேர்த்து ஆயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நூடுல்ஸ் ஒட்டாமல் வரும். இது நல்லா வேகட்டும். வெந்த பிறகு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து ஹீட் ஆன பிறகு 2 ஏலக்காய், கிராம்பு சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பிரியாணி எப்படி செய்வோமோ அதே ஸ்டெப்ஸ் தான், ஆனால் இதில் சிக்கனோட வெஜிடபிள்ஸும் சேர்க்கும்போது நமக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வெங்காயம் நல்லா வேகட்டும். மசாலா பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் கறி மசாலா தூள், மிளகாய் தூள், அப்புறம் சோயா சாஸ் நீங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் தக்காளி, வெங்காயம் நல்லா குக்கான பிறகு தக்காளியை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மசிஞ்சு வரட்டும் தக்காளி. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம நூடுல்ஸில் வந்து ஆல்ரெடி உப்பு சேர்த்து வேக வச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த சிக்கன்லேயும் உப்பு சேர்த்து பிரட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு தான் நம்ம இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம அந்த கறியில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்து பிரட்டி வச்சுருக்கோம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருந்ததையும் சேர்த்து இது நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இது ஒரு 5 மினிட்ஸில் குக் ஆகிடும். ஏன்னா நம்ம தயிர் போட்டு ஊற வச்சுருக்கனால இது சீக்கிரமாக குட்டியாக கட் பண்ணியிருக்கனால சிக்கன் எல்லாமே சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ சோயா சாஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இது சிக்கன் வந்து எனக்கு 5 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும், வெஜ்ஜு எல்லாமே. இப்போ இந்த தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்கோங்க. அந்த ஆயில் பிரிஞ்சு வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு ஓட்டை போட்ட சட்டியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் டொமேட்டோ சாஸ் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பாக்கெட் அளவுக்கு சேர்த்துருக்கேன், 2 ரூபாய் பாக்கெட் அளவுக்கு. இதெல்லாம் சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரை நூடுல்ஸ் மாதிரியும் இது மாதிரியும் பிரியாணி மாதிரியும் 2 மிக்சடாக கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் இதை சேர்க்குறேன். பாருங்கள், நல்லா வெந்த நூடுல்ஸை வடிகட்டி எடுத்து வச்சாச்சு, உதிரியாக இருக்குது. இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சிக்கன் எல்லாமே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லா நூடுல்ஸ்லேயும் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ பிரியாணிங்க பார்க்கும்போது நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அது தண்ணியில் போட்டு தம் போடுவோம். பட் இது வந்து நம்ம எல்லாமே குக் பண்ணிவிட்டு பிரட்டுறனால இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கைவிடம் நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் அந்த மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
உங்களுக்கு அந்த கிரேவினஸ் நிறையா வேணும்னா வெங்காயம் தக்காளி இன்னும் எக்ஸஸாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிரேவினஸ் நல்லா நிறையா கிடைக்கும். நீங்கள் நூடுல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மசாலா கிரேவி ரெடி பண்ணால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம சூப்பரான டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.